கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏசாயா 12:3. நீங்கள் இரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோடே தண்ணீர் மொண்டு கொள்ளுவீர்கள். ஆமென். இன்றைய தியான வசனம் மனிதர்கள் பெறும் இரட்சிப்பின் மகிழ்ச்சியை அழகான உருவகத்துடன் விளக்குகிறது. இது ஊற்று, தண்ணீர், மகிழ்ச்சி என்று 3 முக்கிய கூறுகளின் மூலம் இறைவாக்கையும் கிருபையையும் இரட்சிப்பையும் எடுத்து காட்டுகிறது. இது குறித்து சற்று நேரம் தியானிப்போம். இரட்சிப்பின் ஊற்றுகள், வெல்ஸ் ஆஃப் சால்வேஷன். ஊற்று என்பது தண்ணீரின் நிரந்தர ஆதாரத்தை குறிக்கிறது. இரட்சிப்பு சால்வேஷன். சால்வேஷன் என்பது இயேசு கிறிஸ்துவின் மூலம் வழங்கப்படும் நித்திய வாழ்வை குறிக்கிறது. இது யெகோவா தேவனின் கிருபையினால் மனிதன் பெறும் நித்திய வாழ்வை குறிக்கிறது. தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள் என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். தண்ணீர் என்பது பரிசுத்த ஆவியானவர் அருளும் ஆத்தும வாழ்வை குறிக்கிறது. விசுவாசிகள் தேவனுடைய இரட்சிப்பை பெறுவதற்கு அவரிடம் இருந்து பரிசுத்த ஆவி, வார்த்தை, கிருபை ஆகியவற்றை பெற்றுக்கொள்ள வேண்டும். இங்கு மகிழ்ச்சியோடே தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள் என்று சொல்லப்பட்டிருப்பதையும் கவனியுங்கள். மகிழ்ச்சியோடே, அதாவது வித் ஜாய். அதாவது தேவனுடைய இரட்சிப்பு எப்பொழுதும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அதனால்தான் சங்கீதக்காரனாகிய தாவீது, உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று வேண்டுதல் செய்கிறார். தேவன் அளிக்கும் இரட்சிப்பில் பூரண மகிழ்ச்சி உள்ளது. இரட்சிப்பு, இஸ்ரவேலுக்கு இரட்சிப்பு என்பது யூதர்களுக்கு பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து கிடைத்த மீட்பை குறிக்கிறது. இஸ்ரவேல் தேசம் மீண்டும் கட்டி எழுப்பப்படும், அவர்கள் சந்தோஷத்துடன் கர்த்தரை போற்றுவார்கள் என்று பழைய ஏற்பாட்டில் மிக தெளிவாக கூறப்பட்டுள்ளது. இன்று புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவின் மூலமாக வழங்கப்பட்ட நித்திய இரட்சிப்பை இது அறிவிக்கிறது. பாவத்தின் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவின் ஆவியில் தண்ணீர் பெறும் மகிழ்ச்சியை காணலாம். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை யோவான் எழுதின நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நீர் இன்றி உலகத்து மக்களால் வாழ முடியாது. அதே போல ஆன்மீக வாழ்க்கைக்கு பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படும் ஊற்று தேவை. அதனால்தான் பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். ஒருவன்
தாகமாய் இருந்தால், தாகம் என்பது பரிசுத்த ஆவிக்கான ஏக்கத்தையும் தேவனை தேடும் மனநிலையையும் குறிக்கிறது. அந்த தாகத்தோடு தேவனை கிட்டிச் சேரும் பொழுது அவர்களுள் பரிசுத்த ஆவியின் வழியாக ஜீவ தண்ணீர் பாயும். இதுவே இரட்சிப்பின் ஊற்று. மகிழ்ச்சியோடு இந்த நீரை நாம் பெற்று கொள்ளலாம். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம் என்று சங்கீதக்காரன் கூறுவதை சங்கீதம் 36:9 வாசிக்கிறோம். தேவன் மட்டுமே உண்மையான ஜீவ ஊற்றாக இருக்கிறார். இரட்சிப்பின் மூலம் தேவனுடைய வெளிச்சத்தையும் அவருடைய வழி நடத்துதலையும் நாம் பெறுகிறோம். ஓ, தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணமில்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி அழைப்பதை ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 55ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கிறோம். தேவன் இரட்சிப்பை இலவசமாக வழங்குகிறார். தாகமாய் இருப்பவர்கள், அதாவது பாவ மீட்சி தேடுபவர்கள் இரட்சிப்பின் ஊற்றிலிருந்து தண்ணீர் பெறலாம் என்று அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன, நீங்க எல்லாம் தாகமா இருக்கீங்களா? உங்களை பார்த்துதான் தேவன் அழைக்கிறார். நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றி இலவசமாக கொடுப்பேன் என்று உறுதியளிக்கும் தேவனிடத்தில் கிட்டிச் சேருகிறீர்களா? இறுதி நாட்களில் தேவன் நம்மை நித்திய ஜீவியத்திற்குள் அழைத்துச் செல்வார். அவர் இரட்சிப்பின் ஊற்றை முடிவில் நிறைவேற்றுவார். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்வது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்துவின் இரட்சிப்பில் மகிழ்ச்சி கொள்ளும் அனுபவத்தையும் பரிசுத்த ஆவியின் பூரணத்தை அனுபவிக்கும் வசதியையும் நாம் எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்பதை மிக தெளிவாக இந்த வசனம் அறிவுறுத்துகிறது. அதை நாம் புரிந்து கொள்கிறோம். புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லைங்களா? இறைவன் நமக்கு அளிக்கும் வாழ்வு ஆத்துமாவிற்கும் மனதிற்கும் ஒரு உயிர்ப்பான ஊற்றாகும். நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன்? நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும் என்ற கர்த்தரின் வார்த்தைக்கு செவி கொடுத்து அனுதினமும் அவர் பாதம் அமர்ந்து தாகத்தோடு பரிசுத்த ஆவிக்கான ஏக்கத்தோடும் தேவனை தேடும் மன உறுதியோடும் அவரையே நோக்கி பார்ப்போம். அவரே பரிசுத்த ஆவியினால் நம்மை நிரப்பி நம் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புரண்டு ஓடும்படி செய்து நம் மூலமாக 1000 ஆத்துமாக்களை அவரிடத்தில் கிட்டிச் சேர்ந்து இரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோடு ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ள கிருபை செய்வாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.